வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல ராமராஜன் அவர்கள் நடிக்கக்கூடிய புதிய திரைப்படத்துக்கான அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த ஒரு அப்டேட்டை பத்தி இன்னைக்கான வீடியோ டீடைலா பார்க்கலாம். சேனலை பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க ஒருத்தர் லைக் பண்ணதுனால உலகத்தில் இருக்கிற ராமராஜன் ரசிகர்கள் இந்த ஒரு வீடியோ வந்து போக மாட்டேங்குது. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சாமானியன் திரைப்படத்தோட எடிட்டரான ராம் அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ராமராஜனோட இன்னொரு திரைப்படம் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படம், அறிவியல் புனைக்கதைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அறிவியல் புனைக்கதை அப்படின்னா 2024 இப்ப வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். 2050 போய் உலகத்தை பார்த்தா எப்படி இருக்கும், இதுதான் சயின்ஸ் பிக்ஷனோட ஒரு அடிப்படைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வந்து கிராமத்து சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு திரைப்படத்துக்கான ஒரு வரி கதை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கான். இந்த ஒரு திரைப்படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்துட்டு போயிட்டு இருக்கான். ராமராஜன் அவர்கள் நடிக்கக்கூடிய புதிய திரைப்படத்துக்கான போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு வெளியாயிருக்கும். அதுல அவர் வந்துட்டு பணக்கார லுக்கில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு திரைப்படத்துக்கான லுக்கு தான் அதுங்கிறது கன்ஃபார்மே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த ஒரு திரைப்படத்துக்கான அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நாட்கள் வெளியாயிரும். நான் சொன்ன மாதிரி தான் ராமராஜன் அவருடைய பிறந்த நாள் இல்லை அப்படின்னா அந்த தீபாவளி கேப், இந்த ஒரு கேப்ல மட்டும்தான் இந்த திரைப்படத்துக்கான அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இதை பத்தி நம்ம ஒரு டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கோம். ராமராஜன் அவருடைய புதிய திரைப்படத்துக்கான அறிவிப்பு எப்போ வரும்னு சொல்லிட்டு. அது நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல இருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. சாமானியன் திரைப்படத்துல பல விஷயத்தை மிஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, ராமராஜன் அவர்களுக்கான ஒரு பாடல்கள் அது வந்துட்டு சாமானியன் திரைப்படத்துல மிஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். சாமானியன் திரைப்படத்துல தத்தீவா அப்படிங்கிற ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் ராமராஜனுக்காக இடம் பெற்றிருக்கும். மற்ற பாடல்கள்லாம் அந்த ஒரு திரைப்படத்தை சார்ந்து இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சாமானியன் திரைப்படம் மாதிரி புது திரைப்படம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சாமானியன் திரைப்படத்துல ராமராஜனுக்கு ஹீரோனி வந்துட்டு கிடையாது, இந்த திரைப்படத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த திரைப்படத்துக்கான டைரக்டர் ஆர் ராகேஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேட்டில கூட சொல்லியிருப்பாரு, நான் அடுத்த திரைப்படத்துல இவரோட ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது இந்த திரைப்படமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஜஸ்டிக் அப்படிங்கிற திரைப்படத்துக்கான அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் இந்த திரைப்படம் வந்து வெளியாகவும் போச்சு. ஆனா இந்த ஒரு திரைப்படம் அதுக்கு ஒரு சவால் வர்ற மாதிரி ஒரு திரைப்படமா இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்கிரிப்ட் ஒர்க் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்துக்கான பூஜை இன்னும் கொஞ்ச நாட்கள்ல போட்டுருவாங்க. அந்த ஒரு ஸ்கிரிப்டுக்கு மட்டும் ராமராஜன் அவர்கள் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா அவரோட கெரியர்ல இந்த ஒரு திரைப்படம் பெஸ்ட் ஒரு திரைப்படமா இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.